இந்த ஈஸ்டர் குண்டு தாக்கல் சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை இந்த சபையில் பேசி கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சியினரால் கொண்டு வரப்பட்டிருக்கிற விவாதத்திலே பேச வேண்டியிருந்தவனாக உண்மையிலே இந்த ஈஸ்டர் படுகொலை தாக்குதல் என்பது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக மோசமான தாக்குதல். நடந்து முடிந்து 5 வருடங்கள். உண்மையிலே 170க்கு மேல் 170 அறையிலே, அதாவது மரணித்தவர்களும் திட்டமிட்ட மரணித்தவர்களை உள்ளடங்களாக வந்திருக்கிறது. 500 பேருக்கு மேலே காயப்பட்டார்கள். அதில் முக்கியம் என்னவென்றால் 15 நாடுகளைச் சேர்ந்த 45 வெளிநாட்டவர்களும் மாண்டு போனார்கள். அதை சர்வதேச ரீதியாக அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், அதேபோல் இன்டர்போல் போன்ற போலீசாருடைய உதவியோடு அரசாங்கம் அதை ஆய்வு செய்தது. அதையிட்டு வேலைத்திட்டம் இன்னமும் இடம்பெற்று நான் நம்புகிறேன் உயர் நீதிமன்றத்திலே வழக்குகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இது ஒரு தேர்தல் ஆண்டின் அடிப்படையிலே எதிர்க்கட்சியினரும் சிலரும் இதை மாண்டு போன அந்த ஜீவன்களை மையப்படுத்தி இன்னமும் விவாதப் பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதையிட்டு நாங்களும் பேச வேண்டியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த குண்டுவெடித்ததன் பின்னர் ஆணைக்குழுக்கள், விசேட பாராளுமன்ற குழுக்கள் என்று பல விடயங்கள் நடந்தேறி வந்திருக்கிறது. அதிலும் இங்கு எனக்கு முன்னர் உரையாற்றிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அந்த பாராளுமன்ற குழுவிலும் இடங்களிலும் சாட்சியங்களை அளித்திருக்கிறார்கள். முக்கியமாக அதே போன்று சிலர் அரசியலுக்காக என்னையும் கை நீட்டுவதை அவதானித்தேன். அவர்களை பற்றி நான் கவலை தான் அடைய முடியும். ஏனென்றால் அவர்கள் இதை பற்றி நன்கு அறிந்திராமல் தேடி பார்க்காமலும் சொல்லுகிற விடயங்களாக அதை நாங்கள் முற்றாக மறத்திருக்கிறோம். இதற்கு முன் நான் சொல்லியிருக்கிறேன், இத்தனை விசாரணை வந்தால் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று. அதுபோன்று இங்கு பலவிதமான கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அதிலும் சில விடயங்களை தொட்டும் தொடாமலும் அவர்களுக்கு சாதகமான விடயங்களை மாத்திரம்தான் கேள்விகளாக கேட்பதை நான் அவதானித்தேன். அதிலே எதிர்க்கட்சியில் இருக்கிற அனுரகுமார் திசாநாயக்க மாத்திரம் ஒரு சிறப்பான கருத்தை சொன்னார். பொறுப்பில் இருந்து தன்னுடைய கடமையை செய்ய தவறியவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட வேண்டும். என்னுடைய பார்வையும் அப்படித்தான். பொறுப்பை தட்டி கழித்தவர்கள், உங்களுக்கு தெரியும், 2012ஆம் ஆண்டிலே இருந்து மெல்ல மெல்ல இந்த மத பயங்கரவாதம் சார்ந்த விடயங்கள் வெளியே வர துவங்கியது. அதற்கு பௌத்த பேரினவாத சில சாதுக்களும் பேசினார்கள் கடும்போக்காக. அதையொட்டி முஸ்லீம்கள் செறிந்து வாழுகிற கிராமங்களில் ஆங்காங்கே சில விடயங்கள் நடக்க துவங்கிவிட்டது. அந்த நேரத்தில் உலகத்திலே IS அமைப்பு பிரமாண்டமான ஆழ்படையணியோடு பொருளாதார பலத்திலே உச்சத்தை தொட்டு பல போராட்டங்கள் உலகத்திலே, சிரியாவிலே, ஈரானிலே, அங்கே இங்கெல்லாம் இடம்பெற்று கொண்டிருந்தது. லட்சக்கணக்கானவர்கள் அதில் பங்கு பெற்று மாண்டது மாநிலத்தில் நாங்கள் அறிவோம். அந்த நேரத்தை மையப்படுத்தி தான் இங்கும் ஒரு ஆட்சி மாறம் இடம்பெற்றது. அப்பொழுது ஆட்சியை பொருட்படுத்தவர்கள் இதை சரியாக கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் தங்களுடைய ஆட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று இங்கிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்போடு அவர்களுடைய கதையை கேட்டு பின்னால் ஒரு பக்கமும், அதுபோன்று முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக பார்த்ததன் காரணமாக இஸ்லாமிய தலைவர்களையும் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடைய கருத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். அதிலான ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய இப்போதைய நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் 2017-18 இது அழகாக சொல்லியிருந்தார். அந்த நேரத்தில் அதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. பின்னர் தான் இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தாலும் குண்டு வெடித்தது பின்னர். அந்த நேரம் அவர் தெளிவாக சொன்னார், ரத்தம் சிந்த போகிறது என்றெல்லாம் அழகாக சொல்லியிருந்தார். அதுபோன்று இங்கே பிரதானமாக சணல்போ சம்பந்தமாக பேசுவார்கள். உண்மையிலேயே சணல்போ என்பது அறியப்படுற இந்த நிறுவனம் என்றது கிட்டத்தட்ட இந்த யுத்தம் முடிந்த பின்னோரு அறியப்பட்ட நிறுவனம். ஆனாலும் 100 வருடங்கள் எட்டுகிற வீரேஸ்வரி ஊடகத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும், இப்பொழுதும் இருக்கிறது. அல் பக்ததி அவர்கள் 18 நிமிடத்துக்கு அதிகமான நேரம் இந்த குண்டுவெடிப்பை தான் உரிமை கோரி எப்படி நடந்தது என்று அவர்களை பாராட்டி இருப்பார். அது என்னுடைய போனிலேயே நான் இப்பொழுதும் வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் தேவைப்படுகிற பொழுது விவாதத்துக்கு தேவைப்படும் என்று. அதேபோன்று இந்த குண்டுவெடிப்பிலே மரணித்த 8 பேரை வைத்து சத்தியப்பிரமாணம் செய்து உரையாற்றுகிற பொழுது சகரானவர்கள் அழகாக வாக்குமூலத்தை சொல்வார். நான் இஸ்லாத்துக்காக மரணிக்கிறேன், அல்லாஹ்வுடைய கொள்கையை பின்பற்றி மரணிக்கிறேன், என்னுடைய இரத்தம் சதை எல்லாத்தையும் நான் அதுக்காக அர்ப்பணிக்கிறேன். நிச்சயமாக ஒரு போராட்டத்துக்கான ஆரம்பம். மதத்துக்கு எதிரானவர்கள் எல்லோரும் காவிர்கள்,
அது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட வேண்டும். ஆஸ்திரேலியாவிலே தங்களை கொண்டுவிட்டு இலங்கைக்கு வருகிற சுற்றுலா பயணிகளை எல்லாம் கொல்லுங்கள், கண்டடத்திலே கொல்லுவதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வால் இடப்பட்ட கட்டளை என்றால் அழகாக வாக்குமூலம் அளித்திருப்பார். இவையெல்லாம் கடந்து சிறிய சிறிய துண்டு விடயங்களை மாத்திரம் பிடித்து கொண்டு பேசுகிற ஒரு நிலைமையை பார்த்து எங்களால் என்ன செய்ய முடியும்? அதிலும் எதிர்க்கட்சி தலைவர் அப்பொழுது ஆளுங்கட்சியில் இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவருடைய படை பட்டாளங்களை கொண்டு இதெல்லாம் கணிக்காமல் இப்பொழுது இப்படி சொல்ல, அதிலே சணல்வோ பற்றி சொல்லி நான் இடையிலே விட்டுவிட்டேன். சணல்வோவிலே காட்டுகிற பொழுது சரியான கிசுகிசுப்பான ஒரு நாடகம் அது. அதிலே இலங்கையைச் சேர்ந்த ஒரு பிரபலியமான ஊடகவியலாளர் சுகந்த தேசப்பிரிய அந்த டைரக்டரும் கேட்பார், இதை நீங்கள் என்ன ஆதாரத்தை முன்வைத்தீர்கள் என்று. அவர் சொல்வார், ஒன்றுமே இல்லை என்று. ஏனால் அதை கூப்பிடுன்னு சொன்னால், அதை ஒட்டி என்னுடைய பெயரை முழுக்க அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதிலே சர்வதேச ரீதியாக நடைபெற்ற விசாரணைகள், பார்லமென்ற குழுவில் இடம்பெற்ற விசாரணைகள், ஏனைய விசாரணைகளை எங்களுடைய பெயர் சொல்லப்படவில்லை. நாங்களாகத்தான், நான் சிறைச்சாலையில் இருந்தேன் என்ற அடிப்படையிலே அங்கு வந்த இளைஞர்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் பயிற்சி பெற்ற விஷயங்கள், நவவர் மூலம் எப்படி உரையாற்றினார், அவருடைய எண்ணக்கரு என்ன என்பதையெல்லாம் நானாக போய் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்ட ஆணைக்குழுடன் சொன்னேன். அதன் பின்னரும் இப்பொழுது இடம்பெற்று முடிந்திருக்கிற ஜனாதிபதி கமிஷனில் என்னுடைய சணல்மோ சம்பந்தமான விடயங்களை அந்த தலைவரிடமும் குழுவிடம் போய் நான் ஒப்புவித்து வந்திருக்கிறேன். ஆக இத்தனை குழுக்களை போட்டாலும் உண்மையாகத்தான் இருக்க முடியும். ஆகையால் தான் நான் சொல்கிறேன், தேவையில்லாத விடயங்களை இங்கு பேசி வீணாக நேரத்தை அடிக்காமல் ஒரு பொறுப்பு மிக்க சட்டசபையாக, ஒரு பார்லமெண்டமாக, இந்த பார்லமெண்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற பார்லமெண்ட் குழு அறிக்கைகளே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் பகாபிஷன் சம்பந்தமாக இன்னமும் மேற்கொண்டு ஆராய வேண்டும். காத்தாங்குடி போன்ற நகரங்களிலே எப்படியெல்லாம் இது பரவி வந்திருக்கிறது என்பதை இன்னும் அடையாளப்படுத்தி அதுக்கான வேலை திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான கட்டமைப்புகளை இன்னும் வேகப்படுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும், தொழில்நுட்ப ரீதியாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதே போன்று இந்த இஸ்லாத்தின் பேராக இடம்பெற்றிருக்கிற தாக்குதலை சிலர் கவலையாக பார்க்கிறார்கள். நானும் இஸ்லாமிய மக்கள் வாழுகிற மாகாணத்திலே வாழுகிற அடிப்படையில் நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக யாரையும் வெறுப்பணிச்சு கொண்டு பார்க்க முடியாது, பார்க்கவும் இல்லை. ஆனாலும் நான் இதனுடைய பெயர்கள் என்ன, எங்கிருந்து ஆரம்பித்தது, இந்த மகாபிஷம் என்பது எப்படி மத்திய கிழக்கிலே சென்று வீரியம் பெற்றிருக்கிறது என்று அறிந்தேன். அதை ஜனாதிபதி ஆனவுக்கும் சொன்னேன். இன்று கூட நான் எங்களுடைய தமிழில் ஒரு புத்தகத்தை அடித்து வெளியிட்டிருக்கேன். ஏனென்றால் அதனுடைய நோக்கம் என்னவென்றால், இதனுடைய பேர் எங்கிருந்து ஆரம்பித்தது. சாமானியமாக எங்களுடைய கிராமங்களிலே வர்த்தகம் செய்து வாழ்ந்த, எங்களுடைய தாய் தந்தைகளோடு உறவாடி வாழ்ந்த, எங்களுடைய வீடுகளில் வந்து பழகியவர்களுக்கு ஒரு பிரிவினர் இப்படி வெடிகுண்டை தாங்கி மரணிக்கிற அளவுக்கு சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜமாத்தே இஸ்லாமினுடைய தலைமைச் செயலர் இருக்கிற தெவட்டகுட போன்ற பகுதிகளிலே போலீஸ்காரர்கள் போகிற பொழுதே ஒரு கற்பிணி தாயார் குண்டை படிக்க வைத்து மரணிப்பார். இப்படியான உளவியல், அப்படியான வேகம் எப்படி இந்த இளைஞர் யுவதிகளுக்கு பூத்தப்பட்டிருக்கிறது? இதை எட்டு ஆராயாமல், இதை கூர்ந்து அவதானித்து இதுக்கான திட்டங்களை வகுத்து இலங்கையை ஒரு சமாதானமான ரத்தம் ஓடாமல் எதிர்காலத்தில் இப்படி சம்பவம் நடக்காமல், ஏதோ பார்லமெண்ட் தேர்தல் ஒன்று வரப்போகிறது, ஜனாதிபதி தேர்தல் வரப்போகிறது, ஜனாதிபதி தேர்தல் வந்தவுடனே நாங்கள் ஆட்சி வந்தால் இதை விசாரித்து பிடிப்போம் என்றால் யாரை எங்கே கொண்டு செலுத்துவது? சர்வதேசத்திலே பேர் புகழ்பெற்ற எத்தனையோ பிரிவுகள், இதை எதிர்கொண்ட பிரிவினர் வந்து அறிக்கையிட்டிருக்கிறதை கூட நம்பாமல் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அரசியலுக்காகவும், சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அரசியலுக்காகவும், இவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், திட்டங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய சில தப்பிச்சென்று வெளிநாடுகளிலே அரசியல் தஞ்சம் அடைவதற்காகவும் இவர்களுக்கு வழங்குகிற தகவல்களை துண்டை வாளை பிடித்துக் கொண்டு தொங்குகிற நிலைமையை தான் இந்த பாராளுமன்றத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக ஒரு பொறுப்புமிக்க பாராளுமன்றத்துடைய பணியை நாங்கள் நிறைவேற்ற தவறிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய வாதம். அந்த அடிப்படையில் இது நடந்து முடிந்திருக்கிற இந்த மிக மோசமான கவலையான விஷயத்திலே 400க்கு அதிகமான காயப்பட்ட உறவுகள் இருக்கிறார்கள். அதிலே நான் நம்புகிறேன் 100க்கு அதிகமானவர்கள் இன்னும் இயங்க முடியாமல் இருக்கிறார்கள். அதை பார்க்கிற பெற்றோர்களுக்கு உளவியலாக தாக்கமும் கோபமும் இயல்பாக எழுந்திருக்கிறது. இவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமாக இருந்தால் நான் நம்புகிறேன், இந்த பாராளுமன்றத்தை நம்புகிறேன், அதேபோன்று இலங்கை நீதித்துறை நம்புகிறேன், நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கிற வழக்கிலே சரியான தீர்ப்புகள் அளிக்கப்படும். ஆக அந்த தீர்ப்பை சரியாக இடம்பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு மாறாக விமர்சனங்களை செய்து ஆட்சியை பிடித்து மரணித்து கிடக்கிற ஜீவன்களுடைய பலியை இன்னும் கூட்டிக் கொண்டு நாங்கள் தேர்தலுக்கு செல்வது சால பொருத்தமில்லாத விடயமாக தான் பார்க்கிறேன். இந்த நேரத்திலே சிலர்
சில விடயங்களை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. என்னுடைய புத்தகத்திலே நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அதிலே IS தீவிரவாதிகளால் கொலை செய்ய தேடப்பட்ட ஈஸ்டர் படுகொலை சம்பந்தமாக இருக்கிற சர்மிளா செய்திங்கிற ஒரு ஊடகவியலாளர் முஸ்லீம் புத்திஜீவிகளுக்கு ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருப்பார். அவருடைய 108வது பக்கத்திலே முஸ்லிம் சமூகத்தின் மீது உள்ள வெறுப்பை சாதாரணமாக கடந்து செல்வதற்காக புத்திஜீவிகள் தங்களுடைய விமர்சனத்தை மேற்கத்தைய விமர்சனங்களாக என்று சொல்லி நழுவி தப்புகிறார்கள். இது மிக கடுமையாக அவதானிக்க வேண்டிய விஷயங்கள். இப்பொழுதும் சஹ்ரான் அவர்கள் பயங்கரவாதி என்று தப்பி விட்டு செல்கிறார்கள். ஆனால் 2017 2018ஆம் ஆண்டு அவர் உறக்க குரல் கொடுக்கிற பொழுதோ துவசமாக பேசுகிற பொழுதோ அந்த சஹ்ரானோட போது ஒப்பந்தம் செய்தவர்கள், படம் எடுத்தவர்கள், அங்கு போய் அவருடைய காயப்பட்டவருக்கு மருந்து போட்டவர்கள் எல்லோரும் வந்து இன்னமும் அதையிட்டு கவலை கொள்ளாமல் பேசாமல் ஏதோ முன்னாள் ஜனாதிபதி புத்தகத்தை வெளியிட்டார், அந்த விடயங்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பொறுப்புள்ளவர்களாக இதிலே வந்து நடித்து விட்டு தங்களுக்கு மாத்திரம் தேவையானவற்றை பாதுகாக்கிற நிலைமையை தாண்டி ஒட்டுமொத்தமான நாட்டை பற்றிய எதிர்காலத்தை சித்தஞ்சிந்தாமல் இருப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சிக்க வேண்டும். ஏன் நான் இதை குறிப்பிட்டேன் சொன்னால், இங்கே இருக்கிற எல்லோருக்குமே தெரியும் நான் முதல் ஒரு பயங்கர அமைப்பில் இருந்தேன் என்று, விடுதலை போராட்டத்தில் இருந்தேன், சேர்ந்தேன், பயிற்சி எடுத்தேன், எல்லாருக்கும் தெரிந்த விடயம். அதை யாரும் மறக்க முடியாது, என்னை பற்றி எல்லோருக்கும் தெரியும். ஆக நான் முன்னாள் விடுதலை போராட்டத்தில் இருந்தேன், எல்லாவற்றையும் அள்ளி தலையிலே கொட்ட முடியாது. அதுபோன்று இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஜேபியை கூட முன்னாலே ஆயுதம் தூக்கியவர்கள் இங்க இருக்கிற பிளட்டை சேர்ந்த டெலோவை சேர்ந்த பலர் இருக்கிறார்கள். ஆனாலும் ஒரு பிஞ்சு பிள்ளை தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் மத்தியிலே குழப்பதை நாங்கள் அறிகிறோம். ஆனாலும் உங்களுக்கு தெரியும், கடினமான சூழலிலிருந்து மக்கள் என்னை பிள்ளையான் யார் என்பதை அறிந்தார்கள். இன்னமும் எதிர்காலத்திலே நாம் யார், நாங்கள் எங்கு நிற்கிறோம், என்னை அறிந்துதான் நான் அரசு செய்கிறேன். ஆக கிழக்கு மாகாண மக்களுடைய பணியிலே நாங்கள் சிறப்பாக இயங்குவோம், சரியானவற்றை சரியாக பேசுவோம். தேவையில்லாத ஆதாரமற்ற விமர்சனங்களையும் வீண்வாதங்களையும் இந்த பார்லிமெண்டத்திலே சொல்லி அழகாக உங்களுடைய தாய்மொழியிலே சிங்களத்தை பேச முடியும் என்று சிங்கள மக்களை குழப்ப வேண்டாம் என்று சாணக்கியம் போன்ற சிறுபிள்ளைகளுக்கு சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.